பரம கருணாமூர்த்தியான வேதங்களால் ஆசுதோஷி மிகவும் சீக்கிரமாக சந்தோஷத்தை அடையக்கூடியவர் என்று போற்றப்படுபவரும் அத்யவோ ஜகதி வக்தா பிரதமோ தெய்வியோபிஷக்கு என்று முழுமுதற் கடவுளாக வேதங்களால் சொல்லப்படுகின்றதான சிவபெருமானுடைய கருணையையும் அந்த கருணையை உலகத்திற்கு காண்பித்த அடியார்களுடைய அன்பையும் பற்றி பேசக்கூடியதான ஒரு வாய்ப்பு 3 நாட்களுக்கு மிகவும் அழகான அன்பான ஒரு நகரமான கோபிசெட்டிபாளையத்தில் நம்ம ஆடிட்டர் ரவிக்குமார் தம்பதிகளுடைய முயற்சியினால நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு லண்டன்ல சாயங்காலம் இங்க வந்தவொடனே ஒருத்தட்ட பேசினேன். லண்டன் கார் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார். இது ரொம்ப அழகான ஊர் சாமி, திருடனை கூட வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. திருடனை கூட வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அழகான ஊர் அப்படின்னாரு. வாஸ்தவம் தான். கொஞ்சம் யோசனை பண்ணா சின்ன குழந்தைக்கு கூட வாங்க போங்க வாடா போடாங்கிற வார்த்தையே வராது. அது மாதிரி ஒரு அன்பு மரியாதை பண்பு நிறைந்ததான ஒரு பிரதேசம் கொங்கு மண்டலம்ங்கிற. இது திருநெல்வேலி ஜில்லா, தஞ்சாவூர் ஜில்லா, இதெல்லாம் பிராச்சீனமான ஒரு தேசங்கள். பகவான் அடியார்களோட அருள் புரிவதற்காக இந்த இடங்கள்ல எல்லாம் பகவான் வெளிப்பட்டிருக்கான், தன்னை வெளி காண்பிச்சிருக்கான். மனித வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் பதிகத்திலேயே சொல்றார். நாயேன் பல நாளும் நினை பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். நீ எனக்கு கிருபை பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பேயாய் திரிந்தெய்தேன், நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தெய்தேன். சாஸ்திரங்கள்ல யாருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், யாருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் அப்படிங்கிறது பாகவத புராணம். பக்குவம் இல்லாதவர்களுக்கும் புலன்கள்ல உள்ள இன்பத்துல ஈடுபட்டு சிற்றின்பத்துல திளைப்பவர்களுக்கும் பேரின்பத்தினுடைய வடிவமான இறை அருளை உணர முடியாது அப்படிங்கிறது. முதல்ல சிற்றின்பத்தை விடணும், பறக்க கூடாது. அப்ப வாழ வேண்டாமான்னு அவசியம் வாழணும், கண்டிப்பா வாழணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஆனா எண்ணத்துல வித்தியாசம் இருக்கு. செயல்ல மாறுபட சொல்லலனா எண்ணத்துல எத்தெழுதை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவார்கள். மனசு இறைவன் பால் இருக்கணும். நம்ம மனசு எப்படி இருக்கு? அழியக்கூடிய அனித்தியமான சிற்றின்பங்கள்ல இருக்கு. அலையறதோ பேயாய், நாயாய் பேயாய்மா அலையறது. இந்த கொங்கு மண்டலத்தான் ஒரு வசனம், நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஒரு ஜோலியும் கிடையாது. இந்த பெட்ல தான் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஒரு ஜோலியும் கிடையாது. கேட்கறதே சிரிப்பா இருக்குதுல. நம்ம நினைச்சாலும் அப்படிதான் இருக்கும். நம்ம கார்த்தால எழுந்து ராத்திரி படுத்துக்கிறதே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணிட்டு தூங்குங்க. இன்னைக்கு என்ன செஞ்சோம்? கார்த்தாலேருந்து டைட்டா ஓடினது என்ன செஞ்சோம் அப்படின்னா 50-60 வருஷம் கழிச்சு
வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்ன மிச்சம்னா பிளாஸ்டிக் வாளியும் மக்கள் தான் மிச்சம். திரும்பி பார்த்தா வீட்டுல அதுதான் மிச்சம் இருக்கு. அந்த காலத்துலயாவது பித்தளை வெங்கல பாத்திரங்களாவது இருக்கும், ஏதோ வேல்யூவான பொருளா சேர்த்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு அது கூட கிடையாது. செலவழிக்கிறது நிறைய கொடுத்து வாங்குறோம், அதுக்கு வேல்யூவே கிடையாது. வேல்யூ இல்லாத சாமான வேஸ்ட் செலவு பண்றோம் நாம். அருமையான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. நாம் நினைச்சதுக்காக மனிதனா பிறந்துட முடியாது. துர்லபம் திரயவே வைதத்து தெய்வானுகிரக ஹேத்துக்கு. விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் சொல்றார், 3 ரொம்ப அடைய முடியாத விஷயம் 3. இறை அருள் இருந்தால்தான் அடைய முடியும். மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. மனிதனாக பிறப்பது. நாம் நினைச்சதுக்காக மனிதனா பிறந்துட முடியுமா? எத்தனையோ கோடி உயிரினங்கள் அறிவியல் கண்ணோட பார்த்தா தெரியும். இந்த உலகத்துல எத்தனை உயிர், காற்றுல, நீர்ல, செடி கொடிகள்ல, தானியங்கள்ல, எல்லாத்திலையும் உயிர் தான். எல்லாம் உயிர் தான். அதுக்கெல்லாம் உடம்பு கிடைக்கல. அதுக்கெல்லாம் உடம்பு கிடைக்கல. நமக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் உடம்புக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. தக்கல்ல போட்டாலும் அதுக்கு கிடைக்காது, பிரீமியம் தக்கல் போட்டாலும் கிடைக்காது. உடம்பே கிடையாது அதுக்கு. மனித உடம்புல இருந்தே வெளியில வர உடம்பு வேணும்னு வெளியில வரக்கூடிய உயிர் எவ்வளவு உயிர், அதுக்கு எத்தனைக்கு கிடைக்கிறது உயிர் உடம்பு. அப்ப கிடைச்ச உடம்பும் இந்த இந்த பிறவி இருக்கு பத்தியா, இது கௌமார ஆச்சரியத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் மன்யே ததபி அத்ருவம் அர்த்ததம் அப்படிங்கிறான் பிரகலாத சுவாமி. துர்லபம், நாம் நினைச்சதுக்காக கிடைக்காது. ஆனா ததபி அத்ருவம். அத்ருவம்னா நாளைக்கு இருப்போம்னு நாம சொல்ல முடியாது, சாஸ்வதம்னு சொல்ல முடியாது. ஆனா அர்த்ததம், புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது. பேரின்பத்தை இந்த பிறவியில தான் ஒருத்தன் அடையலாம். நாயா பிறந்ததுனால பேரின்பம். முதல்ல அறிவு வேணுமே, சிந்தித்தல் வேணும். சிந்தித்தாலும் செயல்படுதலுக்கு கருவி இருக்கணும். இதெல்லாம் தெளிவு வேணும், பகிர்ந்து அறியக்கூடியனும் எத்தனையோ இருக்கு. அதுல மனித பிறவியை அடைஞ்சு இறைவனை நாம் அடைவதற்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய எழுதப்பட்ட சாஸ்திரங்கள், எழுதாக்கிழவின்னா வேதம், எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் எத்தனையோ வழிகள் காண்பிச்சும் அந்த பாதையில நாம் போகிறதுக்கு சக்தி அற்றவர்களா இருக்கும் போதுதான் அடியார்கள்லாம் நமக்கு சுலபமான வழியை காண்பிச்சார்கள். இறைவனுடைய நினைவுதான் முக்கியம். அந்த நினைவை கொடுக்கக்கூடியது இறைவனுடைய நாமாக்களை சொல்லுவது, இறைவனுடைய நாமாக்களை சொல்லுவது. அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுக்கு தான் அந்த சக்தியை பகவான் கொடுத்திருக்கான். மற்ற உயிரினங்களுக்கு அந்த சக்தி கிடையாது. சிவா, முருகா, ராமா, கிருஷ்ணா ஒரு நாயால சொல்ல முடியாது. மனிதனுக்கு தான் அந்த சக்தியை கொடுத்திருக்கான். அந்த வார்த்தைகளை சொல்றா. என்ன அதுல விசேஷம் அப்படின்னா, அந்த சொல்லே அந்த கடவுளோட வடிவம். முதல்ல சொல், அப்புறம்தான் வடிவம். சாஸ்திரப்படி சப்தம், சப்தத்திலேருந்து தான் ரூபம் அப்படிங்கிறது. முதல்ல சப்தம், ஒளி, அதிலேருந்து தான் ரூபம் ஏற்படுறது, ஒளி ஏற்படுறது, கண்ணுக்கு தெரியறா மாதிரி. அப்ப இறைவன், தெய்வங்கள்லாம் எந்த வடிவில் இருக்கு அப்படின்னா, ஒளி வடிவில் இருக்கு, சப்த வடிவத்தில் இருக்கு. மந்திராதீனம் து தெய்வத்தம் அப்படின்னு. அதனால தானே எத்தனை, இந்த ஒரு கான்செப்ட் சொல்றேன், எத்தனை படையெடுப்புகள் இந்த நாட்டில் நடைபெற்று, எத்தனை ஆலயங்கள் சிதைக்கப்பட்டு திரும்ப பழைய நிலைக்கு நாம வரோம்.
அந்த ஆலயங்கள் எல்லாம் கொண்டு வரும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் அரசியல் பேசல, ஆனா புரியறதுக்காக சொல்றேன். காசியை திறந்து வச்சுட்டு நம்ம பிரதம மந்திரி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை அவுரங்கசீப் வரானோ அத்தனை சிவாஜி வருவான்னு. இந்த நாட்டை புனர் நிர்மாணம் பண்றதுக்கு எத்தனை பேர் இடிச்சுட்டு போனாலும் திருப்பி இதை கட்டுறதுக்கு அத்தனை பேர் வருவோம். அதுவும் கவனிச்சோம்னா நம்ம வீட்டை நாம கட்டிக்கல, இறைவனுடைய ஆலயங்கள் எல்லாம் மாறி இருக்கு. வாழ்க்கையில ஆலயங்கள் மட்டும் அப்படி அப்படியே இருக்கு. 1100 வருஷம் முன்னாடி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின அவினாசி ஈஸ்வரன் அப்படியே இருக்கார். திருச்செங்கோடு ஈஸ்வரன் அப்படியே இருக்கார். வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுத்து. ஊர் மாறி போயிடுத்து, நகர் மாறி போயிடுத்து, மனிதர்கள் மாறி போயிட்டால், உடைகள் மாறி போயிடுத்து, உணவு பழக்கங்கள் மாறி போயிடுத்து. இறைவன் மாறவே இல்லை. அதே காசி விஸ்வநாதர், அதே சோமநாதர், அதே சிவ ஈஸ்வரன், அதே பெருமாள். இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா இது என்னத்தினால? நம்ம சாமர்த்தியத்தினால இல்லை, அதோட சக்தியினால. நாம ஆலயங்களை காப்பாத்துறோம்னு நினைக்கிறோமோ, அப்படி கிடையாது. அதோட சக்தி தான் அதை காப்பாத்திக்கிறது. அதுக்கு நாமள கருவியா வைக்கிறது. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்பர் மணிவாச்சகர். அந்தந்த சமயத்துல பகவான் ஒருத்தர கலைப்பிய நான் 2 நாள் தான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த சோமநாத்தோட லிங்கம் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ குருஜியோட இதெல்லாம் காமிச்சாரு. இது எனக்கு புராணங்கள்ல முன்னாடியே தெரியும். அது என்னன்னா, அந்த சோமநாத்துல உள்ள அந்த கல்லு இந்த பிரதேசத்தோட கல்லு கிடையாது, சந்திரமண்டலத்தோட கல். அது சந்திரமண்டலத்துல உள்ள கல். அது ஏன்னா சந்திரன் பூஜை பண்ணினது சந்திரமண்டலத்து கல். இன்னும் அதுக்கு ஒரு டெஸ்ட் சொல்றேன் நான். நல்ல பௌர்ணமி அன்னைக்கு அந்த கல்லை நீங்க குருஜி காமிச்சாரு, அந்த கல்லை நீங்க காமிச்செல்லாம் அதுல இருந்து தண்ணி சொட்டும், அமிர்தம் வரும். அதுல இருந்து தண்ணி இயற்கையா வரும். சாதாரண கல்லை காமிச்சா வராது, அதை காமிச்சா வரும். இது மாதிரி எல்லாம் நம்மளுடைய பெரியோர்கள்லாம் முன்னோர்கள்லாம் ஆச்சரியமான ஒரு நிர்மாணங்கள் பண்ணியிருக்கா. அதை விட ஆச்சரியம், அதை ரட்சிச்சுன்னு வந்த பரம்பரையில வந்தவர்கள் பரமாச்சாரியால பார்த்து கேட்ட பொழுது, இப்போதைக்கு வெளியில இருக்காத, இதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு இருந்தாங்க. கரெக்டா 24ல, போன வருஷம் 25ல சொல்லியிருக்கா. இப்ப எடுக்காத வெளியில எல்லாம் முடிஞ்சு அதை கட்டுறது. 200 இதெல்லாம் நான் சொல்றது எனக்கு பிரமிப்பா இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு 5 நாள் முன்னாடிதான் நான் குஜராத் போயிருந்தேன். சோமநாத்ல தான் போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு என்ன ஸ்பெசிபிக்கா செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு அனுப்பிச்சா கவர்மெண்ட்ல. அங்க போனா அங்க ஒரு IAS ஆபீசரை நியமிச்சிருக்கா. அவா இந்த சோமநாத்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டி யாருன்னா PM தான். அந்த கோவிலுக்கு யார் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டினா பிரதம மந்திரி தான். 2வது யாருன்னா CM, குஜராத்தோட CM. 3வது நான் பார்த்த IAS. அவருக்கு எனக்கு முன்னாடி பரிச்சயம் கிடையாது. நான் வந்திருக்கேங்கிறத அவர் டெல்லி மூலமா கேள்விப்பட்டு எனக்கு வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பார்க்கணும்னா, நான் எனக்கு 2:50க்கு ஃபிளைட்டு, என் ட்ரெயினே 1 மணி நேரம் லேட்டு, 11 மணிக்கு தான் வருது வந்தே பாரத். நாங்க இருந்து ஏர்போர்ட் போறது, உங்களுக்கு அதை பத்தி எனக்கு வேலை, நான் பார்த்துக்கிறேன். CM ஆபீஸுக்கு போனா 1.5 மணி நேரம் பேசியிருந்தார். 1.5 மணி பரியந்தம் மணி ஆயிடுத்து ஃபிளைட்டுக்கு. என்ன நான் கூப்பிட்டு சொல்லியாச்சு, ஏரோட்ரம்ல புரோட்டோகால்ல சொல்லியாச்சு, உங்களை ஏத்திக்காம ஃபிளைட் கிளம்பாதுங்கிறார். விடமாட்டேங்கிறார். என்ன சொல்ல வந்தார் அவர்னா, ஒரு மேப்பை போட்டு காமிச்சாருங்க. இது சோமநாத்தோட சாட்டலைட்ல எடுக்கப்பட்டு, இதை சுத்தி எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆலயங்கள் இருந்தது அப்படிங்கிறது ஸ்காந்த புராணத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியுமானா தெரியும். பிரபாச கண்டம்னு பேர் அதுக்கு. ஸ்காந்தத்துல ஒரு ஆச்சரியம் நம்ம வியாசர் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. கங்கை, நீங்க ஜனங்கள்லாம் நாலெட்ஜ் தெரிஞ்சுக்கணும். அதை கங்கை நதி இருக்கு பாருங்க, அது உற்பத்தி ஆறதுல இருந்து சேர்ற பரியந்தம்
நர்மத நதி சரஸ்வதி நதி உற்பத்தி ஆறதுலேருந்து சேர்ற பரியந்தம் சமுத்திரம் பரியந்தம், கோதாவரி உற்பத்தி ஆறதுலேருந்து கடல்ல கலக்கிற பரியந்தம், காவிரி உற்பத்தி ஆறதுலேருந்து கடல்ல கலக்கிற பரியந்தம் இரு கரையிலையும் எத்தனை கோவில்கள் உண்டோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் வியாசர். அத்தனை ஆலயங்களையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் பேரோட. இன்னைக்கு நாம தல வரலாறுன்னு சொல்றோமோ, ஒரு கோவிலுக்கு போனா தல வரலாறு, அது யார் சொன்னது, எங்க இருக்கு? இல்ல இந்த கோவில் வரல, அதுதான் யார் சொன்னார்? வியாசர் தான். ஸ்காந்தத்துலதான் இருக்கு, சம்ஸ்கிருதத்தோட. அதை நான் ரொம்ப நாளா அதை தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் திருப்பி ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்துல இவர் கூப்பிட்டு பேசுறார். எதுக்கு சொல்ல வர, எல்லாம் பரமாச்சாரியார் 100 வருஷம் முன்னாடி எப்படி காசியை புனருத்தாரணம் பண்ணினார்களோ அது மாதிரி சோமநாத்தையும் பண்ணணும், அது மாதிரி பாரத தேசத்தில் உள்ள எல்லா கோவிலையும் பண்ணணும். அப்படின்னா என்ன, அந்தந்த கோவில்ல சுத்தி, இப்ப நீங்க மதுரை போனேன்னா மதுரை 1-2 தப்ப தவிர மதுரையை சுத்தி கோவிலை சுத்தி நீட்டா பண்ணிவிட்டாரு. கோவிலை சுத்தி கோவிலை ஒட்டினாப்புல கடைகள்லாம் இருக்காது. ஒவ்வொரு ஆலயமுமே அப்படிதான், அந்தந்த இடத்துல பரிவார தேவதைகள்லாம் உண்டு. அது மாதிரி அந்தந்த ஆலயங்களை நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பிரதம மந்திரியோட கனவுன்னா. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டுக்கு, அவசியம் பண்றேன். இப்ப நான் சோமநாத் போறதே இவரை பார்க்க போறேன்னோ, இந்த ப்ராஜெக்டை பத்தி இவர் என்கிட்ட பேச போறாருன்னோ, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு முத நாள் பிறந்தே எனக்கு தெரியாது. முத நாளைக்கு போன் பண்ணி என்ன ஒரு மீட்டிங் வேணும்னு அவர் நிர்பந்தப்படுத்துறதை தான் நான் கூட என் பையன்கிட்ட சொன்னேன். மணி ஆயிடுறா, அடுத்த தடவை பார்த்துக்கலான்டா. இப்பவே நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம் அவரு? இல்ல அவரை பார்த்தே ஆகணுங்கிறார், ஆபீஸுக்கு வந்தே ஆகணுங்கிறார். உத்தரவா இல்ல, ரெக்வஸ்டா அப்படின்னு. சரி, நமக்கு இத்தனை கோவில்ல ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் அப்படின்னு போனா அவர் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து வைக்கிறாரு முன்னாடி. எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி தெய்வமே நடத்திக்கிறது தன் காரியங்களை. நீங்களோ நானோ நடத்தல, அப்படி நினைச்சா முட்டா. பகவானுக்கு எப்ப எது தேவைன்னு தெரியும், அப்ப அதுக்குள்ள ஆளை கலப்பி விட்டு சரி பண்ணுவது. மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தம், பெரும் பேரின்பத்தை அடையக்கூடியதான ஒரு அமைப்போட உள்ளது. ஆனா நிலையற்றது. நாளைக்கு இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது. அதனால இப்பயே நாம வாழற காலத்திலேயே நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப பேர் நினைப்பா, இப்ப ரொம்ப பிஸியா இருக்கு சார், நான் கூட போய் பல டூர்லாம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால எப்ப சார் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கு, இப்ப எனக்கு வசதி இல்லை, அதனால வசதினா எனக்கு சௌகரியம் டைம் கிடையாது, நான் ரிட்டையர் ஆகணும் பண்ணலாம். பேசுறதே கேட்கறதே நன்னாதான் இருக்கும், உனக்கு எல்லாம் கரெக்ட் தான், முதல்ல ரிட்டையர் ஆகணுமே. யம தர்மராஜன் என்ன மச்சுனா ஷட்டகணம், முதல்ல நம்மளை ரிட்டையர் ஆகிற விடணும். நாளைக்கு இருப்போம்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? நாளைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தரால சொல்லிட முடியுமா? நாதன் நாமம் நீ பஜியுற, நாதன் நாமம் நீ பஜியுற, நாளை என்றால் யாரை கண்டால், நாதன் நாமம் நீ பஜியுற, நாளை என்றால் யாரை கண்டால், ஆதலால் அவரோகம் ஒழிந்திடவே ஈசன் மலர் பதமே மனமே கணம் மறவாதே ஜெகதீசன். பாபநாசம் சிவன் அருமையான தமிழ் பாடல். நாதல் நாமம் நீ பஜியுற, இன்னைக்கே சொல்லணும். நாளை என்றால் யாரே கண்டார், நாளைக்கு. அதனால தஞ்சாவூர் ஜில்லால நாளைக்குன்னு சொல்ல மாட்டார்கள்,
சொல் பழக்கத்துல குழைச்சு கடந்தான் பாருங்க. குழைச்சு கடந்தா, குழைச்சு உயிரோட இருந்தா. காலத்தால எழுந்துட்டா தானே, படுத்துட்டாவே போயிட்டான்னா எத்தனை பேருக்கு தூக்கத்துல போறது பாக்குறது. ராத்திரி சொல்லிட்டு தான் சார் போனார். காலத்தால போய் காபி குடிக்கிறதுக்கு எழுப்புறேன். ஆசையா எப்போதும் பல்லு தேய்க்காம காபி குடிச்சுட்டு தான் எழுந்திருப்பவர். எழுப்புறேன், ஆளை காணுங்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணணும். தினமுமே ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் இறைவன். காத்தால எழுந்துட்ட உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணணும். பல்லுகள் எல்லாம் தேய்ச்சதுக்கு ராத்திரி என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன நினைச்சுன்னு போகணும்னா, நான் எழுந்துன்னு வந்தா சரி, இல்லைன்னா இது கடைசி நமஸ்காரம். தூங்க போறேன், எழுந்திருப்பேன்னு யாரும் சொல்ல முடியும்? தூக்கத்திலே எத்தனை பேருக்கு பேர்றது? அதனால கடைசியில எனக்கு தெரிஞ்சு சம்பிரதாயம், கடைசியில படுத்துக்க போறதுக்கு முன்னாடி சுவாமி பூஜை ரூமுக்கு போய் பார்த்துட்டு தான் படுத்துட்டு போவார் பெரியவர்கள். கடைசியில ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னாடி பூஜை ரூம்ல போய் ஒரு தடவை சுவாமியை பார்த்துட்டு தான் படுத்துக்க போகணும். கார்த்தால எழுந்து கைகால் அலம்பி பல்லு தேய்ச்சிட்டு வந்தோடனே சாமியை பார்த்துட்டு தான் வெளியில வரும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில உள்ளது. குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். சாமர்த்தியம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நம்மளை விட மிருகங்களுக்கெல்லாம் எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு. இப்ப சொன்னார் பாருங்க இந்த கதை சொல்றது, அது அம்மா வரதான்னு பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறது குட்டிங்கிறார். எல்லாத்துக்கும் சமர்த்து இருக்கு. அசடு நாம தான் உலகத்திலேயே. அதுக்கெல்லாம் வாழறது எப்படிங்கிறதெல்லாம் பகவான் சொல்லி கொடுத்துருக்கான். மனித பிறவியில எத்தனையோ வழிகள் பகவான் இருக்க, பகவான் அடைவதற்குள்ளதான சுலபமான வழி வாக்கு, நாக்கு. இந்த சப்தத்தை ஒரு நாயால சொல்ல முடியாது. அதுதான் இந்த ப்ராப்ளமே. ராமா சிவா அப்படின்னு ஒரு நாய் சொல்ல முடியுமானா முடியாது. இது மனிதனுக்கு இருக்கிறதுனால, மனிதன் சொல்றதுனால அந்த சொல்லினுடைய வடிவமா இருக்கக்கூடிய இறைவனை அடையலாம். இது சாஸ்திரம் சொல்றது. யத்பாவம் தத்பவதி அப்படின்னு. இதத்தான் அடியார்கள்லாம் காண்பிச்சு கொடுத்தார்கள் நமக்கு. அதுலயும் முக்கியமா இறைவனுடைய நாமாவை சொல்லணும், இறைவனுடைய நாமாவை சொல்லணும், இறைவனுடைய உருவத்தை பார்க்கணும், இறைவனுடைய குணங்களை காதால கேட்கணும், இறைவனுடைய கோவில பிரதட்சிணம் பண்ணணும், மனதுல இறைவனை நினைக்கணும். இந்த உடம்பு முழுக்கையே அதுக்காக தான் பகவான் படைச்சிருக்கான். நாம நினைச்சிருக்கோம் நன்னா சாப்பிட்றதுக்கும் நன்னா தூங்கறதுக்கும் இடது கையாலையும் வலது கையாலையும் இழுத்து உபயோகப்படுத்துறதுக்காக இந்த கையெல்லாம் கொடுத்துருக்கான். சாப்பிட்றதுக்கு கையெல்லாம் இல்லவே அவசியம் இல்லையே. நான் எல்லாம் என்ன கையால் எடுத்த சாப்பிட்றது, நக்கி சாப்பிடலாமே. தலையை பகவான் கொடுத்துருக்கானே. இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணினா என்னத்துக்காக கொடுத்துருக்கான் இறைவன் அப்படின்னா, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கண், தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து, தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய், தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மின்களோ கண்கால் காண்மின்களோ கண்கால் காண்மின்களோ கடலஞ்சுண்ட கண்டல் தன்னை எண்டோல் வீசி ஆடும் வீராண்டனை கண்கால் காண்மின்களோ, எண்டோல் வீசி ஆடும் வீராண்டனை கண்கால் காண்மின்களோ, நெஞ்சே நீ நினையாய் நிமிர் நின்றடை நின்மலனை, நெஞ்சே நீ நினையாய் நிமிர் நின்றடை நின்மலனை,
பேர். நாவுக்கரசு நாயனார் எல்லாமே இந்த வடமொழியும் தென்மொழியும் மிக்ஸ் ஆனதுதான். ரெண்டும் பழமையான மொழி. கண்டென்ட் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்க பிரிச்சு பேசினா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. இப்ப நான் சொல்ற விஷயம், இந்த அங்கமாலைக்கு உள்ள கண்டென்ட் அவர் எங்க இருந்து எடுத்தார்? நாவுக்கரசு நாயனார்னா மகன்யாசம்னு சிவபெருமான வழிபடக்கூடியது. அந்த மகன்யாசத்துல அஷ்டாங்க நமஸ்காரம்னு ஒன்று வரும். இரண்யகர்ப்பஸ்ஸமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதः பதிரேக ஆசீத் சதாதார பிருத்திவீந்த்யாமுதே மாம் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமாம் உமாமகேஸ்வராப்யான் நமஹ சிரசா தேவம் நமாமி அப்படின்னு வரும். தலை, மூக்கு, கண்ணு, வாயி, தோல், நெஞ்சு, கால். இந்த வணங்கறதேவே அந்த வழி தெரிஞ்சு வணங்குறவங்களை பார்த்தா தெரியும். இந்த 8 அங்கமும் தரையில படுற மாதிரி வணங்கணும். இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, காலை எப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. இதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர். அது வேதம் சொல்றது. அது அப்படியே எடுத்து அங்கமாலையா கொடுக்கிறார் நாவுக்கரசர். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, இது மாதிரி ஒன்னொன்னையும் சொல்றார். இந்த உடம்பு ஏற்பட்டதே அப்படி இறைவனை வழிபடுறது. அதுலயும் இதெல்லாம் நின்றுட்டா கூட அந்த வாக்கு இருக்கு பாருங்க. வயசான காலத்துல எல்லாம் ஆக்டிவிட்டி குறைஞ்சு போயிடும். பின்னாடி காலை வச்சா பின்னாடி தள்ளும், வாயில கொண்டு காப்பியை ஊத்தினா மூக்குல ஊத்திப்பான், கண்ணு பார்க்க முடியாது. ஆனா வாக்கு மட்டும் குளறினாலும் மனசுனால சொல்ல முடியும். இந்த இறைவனுடைய நாமாவை மனசுனால சொல்ல முடியும். இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா மோட்சத்தை அடைஞ்சிருவான் அவன். இந்த வாக்கு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்ததான ஒரு கிஃப்ட். அந்த வாக்குக்கெல்லாம் அரசர் யாருன்னா திருநாவுக்கு அரசர். வாக்கு அடைந்தவர்களுக்கு அரசர் அவர். அதனால திருநாவுக்கு அரசன் பேர். மரங்களுக்கு அரசு அரச மரம், மிருகங்களுக்கு அரசன் மிருகேந்திரன் சிம்மம், தேவர்களுக்கு அரசன் இந்திரன், மனிதர்களுக்கு அரசன் நரேந்திரன் ராஜா. அது மாதிரி நாக்கு அடைந்தவர்களுக்கு அரசர் நாவுக்கு அரசர். இவருடைய கதையை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். முக்கியமா நான் என்ன கதை சொல்லணும்னு நான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கல. சிவலீலான்னு தான் ஹெட்டிங். அதனால நான் பல பக்தர்களை மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவேன். அதுக்குள்ள கண்டென்ட்டை நேற்றுக்கு ஆடிட்டரே கொடுத்தார். போன் எடுத்த உடனே நீங்க 2ஆம் நரசிம்ம பல்லவனை பத்தி படிச்சிருக்கேலா அப்படின்னு கேட்டார் அவர் என்கிட்ட. 2ஆம் நரசிம்ம பல்லவன் இந்த தேசத்தை ஆண்ட பல்லவ ராஜாக்களுக்குள்ள உயர்ந்த ராஜராஜ சோழன் எப்படியோ அது மாதிரி. பல்லவர்கள் ராஜ்யம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோழ பேரரசு கிளம்புறது. பல்லவர்கள் இருக்கிற பிறகு சோழ நாடு உண்டு, பாண்டிய நாடு உண்டு, சேர நாடு உண்டு. பல்லவர்களுக்கு உட்பட்டு தான் இருந்தார்கள். பல்லவர்கள் தான் சக்கரவர்த்தி. இந்த பக்கம் நர்மத பரியந்தம் அவர்களுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது. அதுல முதலாம் நரசிம்ம பல்லவன், மகேந்திர பல்லவன், 2ஆம் நரசிம்ம பல்லவன் ஹிஸ்டரியில. அதுல 2ஆம் நரசிம்ம பல்லவன் தான் மிகவும் பிரசித்தியானவன். அவனிடம் வேலை பார்த்தவர், சேனாதிபதியாய் இருந்தவர் பரஞ்சோதியார்னு பேர். அவர் தான் பிற்காலத்துல சிறுத்தொண்ட நாயனார்னு போற்றப்பட்டார். எவ்வளவு பெரிய பதவியில இருந்து எவ்வளவு பெரிய பக்தர்களா இருந்திருக்காரு. அவர் வீட்டுல நாவுக்கரசர் சாப்பிட்டிருக்கார், ஞான சம்பந்தர் சாப்பிட்டிருக்கார் அப்படின்னு கதையில வரும். அதனால நாவுக்கரசரை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஏன்னா நாவுக்கரசரோட சரித்திரம் மிகவும் உயர்வானது. இந்த கதையை சொல்லும் போதே, கதை எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல உள்ள நான் சொல்ற விஷயங்கள், அதனாலதான் நான் சாரமான விஷயத்தை பேசுறேன், கதையா பேசாம. சில பேர் நினைக்கலாம் கதையா சொல்லலாமே. கதையா சொல்லலாம். அதுவும் தென் கொங்கு மண்டலத்துல எல்லாம் சிவபக்தி ஜாஸ்தி. நிறைய சிவபெருமானுடைய சரித்திரங்களை சொல்லியிருப்பார்கள்.
அதுக்காக சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதுல உள்ள உயர்வை சொல்லிட்டு போயிடணும். இந்த கதையை சொல்லும் போது சேக்கிழார் சொல்றார், இவர் கதையை நான் எப்படி சொல்லுவேன்னா, திருநாவுக்கரசு வளர்த்திரு தொண்டின் நெறிவாழ வரும் ஞானத்தவ முனிவர் வாகீசையர் வாய்மை திகழ் திருநாவுக்கரசு வளர்த்திரு தொண்டின் நெறிவாழ வரும் ஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் பெருகின்ற பெருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதே. ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதே. திருநாவுக்கரசு சில பேர் வாயால பேசுவான், வளவள வளவள நன்னா பேசுவான், பிடிக்கிற மாதிரி பேசுவா. அங்க இருக்கிற அந்த பேனாவை விட்டு அந்த குழந்தைகளே கவனிச்செல்லாம் தெரியும். வளவளவள நம்ம கிட்ட பேசுவோம். அந்த பேனாவை விடுன்னா எடுக்காது, வேலை செய்யாது, பேச்சுட்டே இருப்பான். எவ்வளவு பேச சொன்னாலும் பேசுவான், வேலை செய்யணும் செய்ய மாட்டான். சில பேர் வேலை செய்வான், வாயே திறக்க மாட்டான், மூணாமூஞ்சி மாதிரி. இந்த நாவுக்கரசர் சரித்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, வாக்குனாலையும் இறைவனை தொழுது உடம்பாலையும் தொழுதவன். திரிகரணம்னு பேர், கர்மனா மனசா வாச்சா அப்படின்னு. அப்படி இறைவனை வழிபட்டவர். அதனால இவர் திருநாவுக்கரசரை பத்தி என்னாவால நான் எப்படி பேசுவேங்க? அவரே நாவுக்கரசர், அவரை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். இவர் யார் அப்படின்னா, வாகீசர்ங்கிற ஒரு முனிவர். இவர் கைலாசத்துல இருந்தவர், சிவபெருமான் பக்கத்துல இருந்தவர். இவர் எங்க இங்க வந்தார் அப்படின்னா, ஒரு சிறு தவறுதலால வந்தார். அவர் கவனிச்சிருக்கணும். மேல ஏறுறதுதான் வாழ்க்கையில கஷ்டம், கீழே விழுறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஒரு கால் தடுமாறி விட்டா கீழே விழ வேண்டியது, மேல ஏறுறதுதான் கஷ்டம். உதவி செய்யக்கூடாத தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு உதவி செய்தார் அவர். அதனால ஒரு சாபத்தை அடைஞ்சு மனிதனாக பிறந்தார். உதவி செய்யறது பாவமா? அடுத்த கேள்வி வரும். அல்ல, யாருக்கு உதவி செய்கிறோம்னு. இந்த அவ்வை விராட்டி, அவ்வையோட வார்த்தைகள்லாம் எவ்வளவு இந்த கால குழந்தைகளுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. ஒரு 50 வருஷம் முன்னாடி கூட அதெல்லாம் கிளாஸ்ல இருந்தது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் இத்தியாதி பாடல்கள்லாம். அதுல சொல்லும் போது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒருத்தருக்கு நாம ஒரு உதவி பண்ணினா கூட அந்த ஆளை பார்த்துதான் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, தகுதி இல்லாதவனுக்கு நாம பண்ணும் போது அவன் பண்ற தீய செயல்களுக்கு நாமும் உடந்தையாகிறோம் மறைமுகமாக. இவர் யாருக்கு என்ன உதவி பண்ணினார் அப்படின்னா, அது ஒரு கதை. தசக்ரீவன் ஒருத்தன், அசுரர்கள் ராட்சசர்கள் ரொம்ப பெருசவன், தசக்ரீவன் அப்படின்னு பெயர். குபேரனோட கசினவன். குபேரனோட சண்டை போட்டு அவனோட ஊரான அந்த லங்காபுரிய புடிங்கிண்டு அவன் ஒரு விமானம் வச்சிருந்தான், பிளைட், புஷ்பகம்னு பேர். அதையும் புடிங்கணும்டான் அவன். அவனை அடிச்சு துரத்தினா அவன் கைலாசத்துல சிவபெருமான் பக்கம் போயிட்டான். ஈசானம்னு பேர் அந்த திக்கு, அந்த பக்கம் போயிட்டான். இந்த புதுசா பிளைட் கிடைச்ச உடனே இந்த பிளைட் எடுத்துட்டு சுத்தறான். அவனுக்கு மந்திரிக்கு பிரஹஸ்தன்னு பேர்.
அந்த பிரகஸ்தனோட போச உத்தரம் கைலாச பர்வதத்துக்கிட்ட வந்த உடனே அந்த விமானம் பறக்கல, நின்னுடுது. மந்திரிய கூட்டு கேட்டான். மந்திரிய விமானம் பறக்கவில்லை, நின்று விட்டதுன்னா. ஆமா நின்னுடுத்துன்னா. இந்த ஆமாம் போற மந்திரி அன்னைக்கே இருந்திருக்கான். இவன் சொன்னா விமானம் நின்னுடுத்துங்கிறதுதான் எனக்கு தெரியுமே, ஆமா நின்னுடுத்து நீ எதுக்கு வாங்கி சொல்லணும், அதை ஏன் நின்னுதுன்னு விசாரின்னா. அவன் போயிட்டு வந்து சொன்னான், இங்க கைலாச பர்வதம் இருக்கு, இதுக்கு மேல விமானம் பறக்காதான், நாளும் கோளும் வளம் வரும் இடம் இது அப்படின்னு உடனே அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. என் விமானம் பறப்பதற்கு தடையாக ஒரு மலையா, என்ன பண்றேன் பாருன்னா, கைய கொடுத்து அந்த மலையை அசைக்கிறான். அந்த கைலாச மலையே அசைக்கிறான் கைய கொடுத்து. தசகிரீவன்னா, கிரீவான்னா வாக்கு, தசன்னா 10, 10 வாயி 20 கை அவனுக்கு. அந்த மலையையே பிடிச்ச அசைச்சா மலை ஆடுறது. மலை ஆடினா அந்த சமயத்துல சிவபெருமானும் பிரம்மாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற சமயம். பார்வதி நந்தவனத்துல பூ பறிச்சுட்டு இருக்கா. சின்ன குழந்தை பார்வதி. மலை ஆடின உடனே கொஞ்சம் நடுங்கி போய் ஓடி வரா. ஓடி வந்தா சிவபெருமானுக்கு எத்தனை தலை? பதிலே சொல்ல மாட்டேங்க. 5 தலை சிவபெருமான். சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் அப்படின்னு பெயர். 5 தலை சிவபெருமானு. பிரம்மாவுக்கு எத்தனை தலை? இந்த கதை நடக்கும்போது 5 தலை. அப்புறம்தான் அவருக்கு 4 தலை. இந்த கதை நடக்கும்போது அவருக்கு 5 தலை. 2 பேரும் 5 தலையோட இருந்தா ஓடி பயத்துல ஓடி வரத்தே பார்வதிக்கு இதுல எது ஆத்துக்காரன்னு புரியல. ஒரு நிமிடத்துல தடுமாறி போயிட்டான். ஒரு பயத்துல தானே. இந்த தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, அவசரத்துல அண்டாவிலேயே கை போகாது. அண்டாக்குள்ளேயே கைய விட முடியாது. அது மாதிரி ஒரு படபடப்புல புரியல. அப்புறம் சிவபெருமான நிதானிச்சு புரிஞ்சு ஓடி போய் சிவபெருமான கட்டினுட்டாள் பயத்தினால, குழந்தையா இருக்கிறதுனால. ஒரு குழந்தை ஓடி வந்து பயத்துல கட்டின்றதுன்னா நாம என்ன பண்ணுவோம்? உடனே தட்டி கொடுத்து பயப்படாது பயப்படாது, என்ன விஷயம் சொல்லு, என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்போம். இவர் என்ன பண்றார்? சிவபெருமான் சிரிக்கிறார். பார்வதி கட்டின்ற உடனே ஏற்கனவே ஒரு கோபம் அவனுக்கு. என்ன கோபம்னா, இது மாதிரி பைத்தியத்தெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பிரம்மா ஃப்ரெண்டா இருக்கிறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை பார்வதி. ஏன்னா உலகத்துல அசடுன்னா பிரம்மா தான் ஃபர்ஸ்ட். அசடு அப்படின்னா அறிவு வேற, ஜெனரல் நாலெட்ஜ் வேற. நாலெட்ஜ் வேற, ஜெனரல் நாலெட்ஜ் வேற. அவருக்கு அது கிடையாது. ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம், அவன் மனைவி வரான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? நாம என்ன 2 அடி பின்னாடி போகணும். ஏன்னா அவன் மனைவி அவன்கிட்ட ஏதோ சொல்ல வர, நாம பக்கத்துல இருக்கக்கூடாது. சில மனைவி என்ன பண்ணுவா, இது மாதிரி போக தெரியாத ஃப்ரெண்டா இருந்தா அங்கேருந்து கணவனை கூப்பிடுவா, இங்க ஒரு நிமிஷம் வாங்க. இதுல என்ன பெரிய வயத்தறிச்சல்னா, கணவன் போனான்னா அவன் பின்னாடி இவனும் போவான். ஃப்ரெண்டு உன்னோட இருக்கிறதே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தானே இஞ்சவான அவன் கூப்பிடுறா. உனக்கு அந்த அறிவு கூட இல்லைன்னா என்ன பண்றது? இவர்களெல்லாம் வச்சுட்டு எப்படி பழக முடியும்? அதனால இவள் கோபப்படுறாள். நான் ஓடி வரேன், நகர மாட்டேங்கிறார் பிரம்மா அப்படின்னு. அது ஒரு கோபம். நான் பயந்து வரத்தே நீங்க சிரிக்கலாமா? ஏன் சிரித்தீர்கள்? அது ஒரு காரணம் தான். அந்த சண்டையை அப்புறம் வச்சுக்கோ, அது பர்சனல் சண்டை. இந்த பிரம்மாவுக்கு முதல்ல வருவோம். என்ன கண்டு அவர் நகரவே இல்லை. நான் பயந்துன்னு வரேன், கொஞ்சமாவது பின்னாடி ஒதுங்கணும். அவர் உங்க 2 பேருக்குள்ள பட்டுன்னு எனக்கு அடையாளம் தெரியல. என்ன உனக்கு அடையாளம் தானே தெரியணும் அப்படின்னா, ஆமா பிரம்மாஞ்ச வாண்டா வந்தா குனினார். குனிஞ்சா 4 தலை, நடுப்புல ஒரு தலையா, அந்த நடுப்புல உள்ள தலையை அப்படி பிச்சுட்டான் பகவான். யோ பிரம்மா
பிரம்மண உஜ்ஜஹார பிராணை சிரः கிருத்திவாசா பினாகி ஈசானோ தேவசன ஆயுர்தத. இந்த கதையை தான் ஆயுஷ் ஹோமமா நம்ம பண்றது. ஆயுஷ் ஹோமம்னு வீட்டுல பண்றமே, இந்த கதையை சொல்ற மந்திரம் தான். ஈசானோ தேவசன ஆயுர்ததாது தஸ்மை ஜுஹோமி ஹவிஷா கிருதேனா. யோ பிரம்மா, எந்த ஈஸ்வரனானவன் பிரம்மண உஜ்ஜஹார பிராணைஹி, தலைய சிரஹ உஜ்ஜஹார தலைய பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பிராணனை கொடுத்து, தலையெடுத்தா உயிர் போயிடாத. தலையெடுத்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் கிடையாது, ஒரு பேண்டேடு கிடையாது, ஒரு கட்டு கிடையாது, ஒரு ஆயின்மெண்ட் கிடையாது, உயிர் போகல. தலையை வெட்டினாலே உயிர் போயிடுமே, உயிர் போகல. அந்த பிரம்மாவுக்கு உயிர் கொடுத்த அந்த பரமேஸ்வரன் ஈசானஹா தேவஹா சஹா நஹா ஆயுர்ததாது. அந்த பரமேஸ்வரன் நஹா, எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆயுஷ கொடுக்கணும். அதற்காக தஸ்மை ஜுஹோமி அபிஷா கிருதேனா, அந்த ஈசன் பொருட்டு நெய்யினால ஹோமம் பண்றேன் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு பொருள். தலையை கிள்ளுட்டார். அந்த தலைய கையில வச்சிருக்கிறதுனாலதான் அதுக்கு கபாலம்னு பேரு. பிரம்மாவோட கபாலம்னா மண்டபம். பிரம்மாவோட கபாலத்தை கையில வச்சிருக்கிறதுனாலதான் கபாலின்னு பேரு பகவான். கபாலீஸ்வரர்னு மெட்ராஸ்ல பிரசித்தமா இருக்கிறதுல கோவில். இந்த பெயரே அதனாலதான் கபாலி அப்படின்னு. மலை ஆடுறதுன்னா உடனே பகவான் என்ன பண்றான், தன் கட்ட வரலால அந்த மலையை ஒரு அழுத்தினா அப்படியே நின்று விடுத்து. அந்த 20 கையும் தசக்ரீவனுக்கு மாட்டின் கொடுத்து. அடியில மாட்டின்டா உயிர் போறது மாதிரி. இந்த விரல் கூட கார் கதவு எடுக்கல, மாட்டின்டா பிராணம் போயிடும், உயிர் போறது. கதர்றான். இந்த வெச்ச கட்ட விரல எடுக்கவே இல்லை. அழ ஆரம்பிக்கிறான், வலி தாங்க முடியாம. அழுதா மணிக்கணக்கில் அழுதான், நாட்கணக்கில் அழுதான், வருஷக்கணக்கில் அழுதான், 1000 வருஷம் அழுதான். அழுகைக்கு சம்ஸ்கிருதத்துல ரோதனம்னு பெயர். அவன் 1000 வருஷம் ரோதனம் செஞ்சதுனால அவனோட பெயரே ராவணன் ஆயிடுது. அவனுக்கு தான் ராவணன்னு பெயர். அவனுக்கு ஒரிஜினல் பெயர் தசக்ரீவன் பெயர். இவன் அழுதத்தினால, பல பேரை பின்னாடி அழ விட்டத்தினால இவனுக்கு ராவணன் பேர். அங்க உள்ள மகரிஷிகள்லாம் என்ன பண்ணார்கள், இவனோட அழுக டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அங்க இருந்து நகர்ந்துட்டார்கள். அது மாதிரி இந்த வாகீசருங்கிற மகரிஷியும் போறதே கிளம்பி போயிருக்கலாம். அவங்க கிட்டக்கு போய், ஏண்டா குழந்தை அழறேன்னு, என் பார்த்தா தெரியலையான்னு. கை மாட்டின்னு இருக்குது சாமி, நீ அழுதத்தினால கையை எடுத்துட முடியுமான்னு கேட்டார். பின்ன இந்த மலையை அழுத்துறது ஈசன். ஈசன் காலை எடுக்கணும்னா அவரை பார்த்து ஒருத்தர் ஆர்டர் போட முடியாது. நீங்க காலை எடுங்கோ அப்படின்னு ஈசனை சொல்ல முடியாது. ஏன்னா ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதர் பிரம்மணோதிபதர் பிரம்மா, எல்லாத்துக்கும் மேல டாப். அவருக்கு கீழே தான் எல்லாருமே. அப்படிங்கறத அவரை பார்த்து ஆர்டர் பண்ண முடியாது. ரெக்வஸ்ட் வேணா பண்ணலாம். நீ அந்த சிவபெருமான குறிச்சு நீ பிரார்த்தனை பண்ணினேன்னா உன் மேல உள்ள கருணையினால காலை எடுப்பறவன். அந்த காலத்துல இப்ப நம்ம சங்கீதம் பாடுறோமோ, சங்கீதத்தினுடைய ரூட் எதுன்னா வேதம் தான். வேதத்துல உள்ள ஸ்வரங்கள் தான், சப்த ஸ்வரங்கள்லாம் வேதத்துல உள்ளதுதான். அந்த வேதத்திலையும் 4 வேதம் சொல்றோமோ, அந்த 4 வேதத்துல சங்கீதம் மிகுதியான வேதம் எதுன்னா சாமவேதம் தான். அந்த சாமவேதத்தினுடைய ஆதாரம் எதுன்னா நாதம் தான். அந்த நாதமே ஈசனுடைய வடிவு, உடம்பு. இந்த ராவணன் சாமவேதம் படிச்சவன். இந்த சாமவேதத்தினால அந்த ஈசனை ஸ்தோத்திரம் பண்றான். மோதகர நிகமோத்தம சாம, மோதகர நிகமோத்தம சாம, வேத சாரம் வாரம் வாரம்
ஈசம். தியாகராஜ சுவாமிகள் சொல்றார் நாதத்தம் அப்படிங்கிறார். அதை சொல்லும் போது மோதகர நிகமோத்தம சாமவேத சாரம். மோதம்னா சந்தோஷத்தை, சப்தம் இருக்கே ஒலி நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அது என்ன மாதிரி கொடுக்கறதுங்கிறது அடுத்த விஷயம். தாமசமா ராஜசமா சாத்விகமான அதுக்கு மேல பிரியும். அது இன்னைக்குமே ஒரு பாட்டை கேட்டா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதும். எந்த பாட்டை கேட்டா யாருக்கு ரிலாக்ஸ் ஆகுதுங்கிறது வேற விஷயம். சில பேருக்கு தேவாரம் கேட்டா ஆகலாம், சில பேருக்கு சங்கீத பாட்டு கேட்டா ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பார்கள், சில பேருக்கு பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பார்கள், சில பேருக்கு ரிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பார்கள். அதுல வித்தியாசம் உண்டு. மோதம்னு பேர். அதுல ஃபர்ஸ்ட் எதுன்னா வேதம் தான். மோதகர நிகமம்னா வேதம், அதுல உத்தமம் சாமம். அந்த சாம வேதத்தினுடைய சாரம் நாதம். அந்த நாதத்தை சரீரமாக உடையவர். இவன் ஸ்தோத்திரம் பண்ணினோடனே ஈசன் பிரத்யட்சமான பார்வதியோட வர காலை எடுத்துட்டார், கையை எடுத்துட்டான். பரமேஸ்வரனை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டான். கையை கூப்பி நிற்கிறான். நீ பண்ணின ஸ்தோத்திரத்தினால நான் சந்தோஷம் அடைஞ்சேன், உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டார். அவனுக்கு அப்போ ஒன்றும் பெருசா சிவபக்தி இல்லாத சமயம் அது. சிவபெருமானை பார்க்கறான், பக்கத்துல இருக்கிற உமையவளை பார்க்கறான், அம்பாளை. சிவபெருமானை பார்க்கறான், அம்பாளை பார்த்தான். சிவபெருமான் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னா? உங்க ரெண்டு பேருக்கு மேட்சாவே இல்லையேன்னா. உன்னை யாரா பொருத்தமா பார்த்து சொல்ல சொன்னா, உனக்கு என்னடா வேணும்னா? சில பேரை வீட்டுக்கு வந்தா அவன் வந்துட்டு போனோடனே மனைவி சொல்லுவா, இனிமே அவன் எல்லாம் வயசுன்னு வராதிங்க, அவன் கண்ணே சரியில்லைன்னு. ஆண்களுக்கு அது தெரியாது, எல்லாம் ஒரே பார்வையா தான் இருக்கு. பெண்கள் கரெக்டா அதை கேட்ச் பண்ணுவாருங்க. பார்வை சரியில்லை அப்படின்னா, அந்த பார்வைங்கிறதுனால ஞாபகத்தினால சொல்றேன். ஒரு 85 வயசு மாமி மயிலாப்பூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அவத்துல சத்தா 20 வருஷம் முன்னாடி ரொம்ப பேசிட்டு இருக்கும். அந்த மாமிட்டு நிறைய பேரை உபன்யாசம் பண்றவா, ஃபீல்டில் உள்ளவா, எல்லாரையும் பெரிய டாப்ல செக்ரட்டரியேட்ல வேலை பார்த்தவா அந்த மாமி. நான் எத்தனையோ உலகத்துல பழகியிருக்கேன் தீட்சிதர். எனக்கு தெரிஞ்சு கண்கள்ல காமம் இல்லாத கண்ணுன்னா அண்ணாவோட கண்ணு தான். அந்த மாமி கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட கண்ணு தான். கண்கள்ல காமம் இல்லாத கண்ணு அப்படின்னா அது அண்ணாவோட கண்ணு தான் அப்படின்னு. அப்புறம் நினைச்சு பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி கவனிச்சிருக்கா அந்த மாமி அப்படின்னு. இதெல்லாம் அபூர்வம். யாருக்குமே ஒரு செகண்டாவது ஒரு தடுமாற்றம் இருக்கும். இவன் பார்வதியை பார்த்தா, உனக்கு என்ன வேணும்னா? இந்த பொண்ணு வேணும். யார? பார்வதி. எப்படி அவன் துணிஞ்சு கேட்டான்னா, வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாயின்னு ஒரு வார்த்தை சொல்றோமோ. வேற எந்த தெய்வத்துக்கு இந்த வார்த்தையை நாம் சொல்றதில்லை, சிவபெருமானுக்கு தான் சொல்றோம். ஏன்னா மனைவியையே கொடுத்தவர் அவர். தூக்கி கொடுக்கிறார். இந்த பெண்ணோட வாழறதுக்கு 3.5 கோடி வயசு வேணும்னு. 3.5 கோடி என்ன கணக்குல வச்சு கேட்டான்னு தெரியல. 3.5 கோடி வயசு வேணும்னா ரெண்டையும் தந்தேனால் பார்வதியும் ஆயிடுச்சுன்னா புற்ற விமானத்தில் ஏறினா கிளம்பினா. பெருமாள் பார்த்தார் இத. திருமாலோட தங்க தான் பார்வதி. இது மாதிரி பரமேஸ்வரன் தூக்கி கொடுத்துட்டாருன்னா, அசட்டுக்கு தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆபத்துக்குலாம் நம்ம தானே போய் நிக்கணும். அங்க உடனே பிரச்சனை என்ன? ஒன்னும் கண்ணை கசிக்கன்னு நிற்பலன்னு உடனே ஓடி போய் நம்ம தான் முட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணினார்? இப்ப பார்வதியை முதல்ல மீட் ஆகணும் இவன்ட்டு. இவனும் அசத்து துஷ்டன். இவனுடைய மைண்டை டைவர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி, இவன் வர வழியில ஒரு பனைமரத்தை புடுங்கி தலகீழ நட்டு ஒரு அண்டா நிறைய வேப்பெண்ணைய காய்ச்சி அந்த வேப்பெண்ணெய் எடுத்து பனைமரத்தினுடைய வேர்ல விட்டுட்டே இருந்தான். இவன் பார்த்தான், புதுசா இருந்தது. பனைமரத்தை தலகீழ நட்டான், வேர்ல பொங்க பொங்க எண்ணெயை ஊத்துறா. நிறுத்திட்டான். இது மாதிரி ஏதாவது செஞ்சா ஜனங்கள் திரும்பி பார்க்குமே தவிர, சாத்விகமா இது ருத்ராட்சம் போட்டு நம்ம ஒரு விஷயம் சொன்னா கேட்கவே கேட்காது. பரம்பரையா பழக்கமா தெய்வீகமா உள்ள காரியங்களை நாம சொன்னோம்னா, அதெல்லாம் இருக்கட்டும் சாமி, வேற ஏதாவது சொல்லுங்கப்பா.
இது மாதிரி நீ இப்படி காமிக்காத, இப்படி காமி, அப்பிரதட்சிணமா இப்படி காமி, இப்படி சுத்திக்கோ. இந்த வேஷ்டியை நம்ம போட்டுக்கிறதா இருந்தா இப்படிதான் போட்டுக்கணும். சாஸ்திரப்படி சாஸ்திரங்கள்ல இந்த துணியை போட்டுக்கிறதுக்கு உள்பட விதி இருக்கு. நிவீதம் மனுஷ்யானாம் பிராச்சீனா வீதம் பிதிருநாம் உபவீதம் தேவானாம் உபவுடையத்தே அப்படின்னு வேதம். இப்படி பூனல் வலது பக்கமா வந்ததுன்னா தேவதைகளுக்கு, இடது பக்கமா போச்சுன்னா பிதிர்களுக்கு, நடுப்புல மாலையா இருந்தா மனிதர்களுக்கு. வேஷ்டிலாம் கட்டிக்கிறதே பார்த்தா இந்த பக்கம் ரைட் சைடு தான் வரணும். இப்ப பார்த்தோம்னா எல்லாம் பஞ்சகச்சம் உட்பட, ரெடிமேடு பஞ்சகச்சம் உட்பட லெப்ட் சைடு வச்சுதான் தைச்சிருப்பான். எல்லாம் கொனஸ்டேகர் சொல்லலாம். நீ கட்டிக்கிறது தீர்மானம், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பண்ணலாமே. அது இதுல ஒரு விஷயம் இருக்கு, கிளாக் சிஸ்டம் இருக்குது. அந்த இதை நீங்க மாத்தக்கூடாது. இறங்கி நான் என்ன பண்றேன்னு கேட்டா, மகாவிஷ்ணு பிரம்மச்சாரி வடிவத்தில் இருந்தார். அவர் சொன்னார், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, அதனால எங்க வீட்டுக்கு வளர்க்கிறேன்னாரு. முட்டா பயலேன்னா மரத்தை தலைகீழ நட்டு எண்ணெயை பொங்க பொங்க காய்ச்சி வேர்ல ஊத்தறிய அந்த மரம் உருப்புடுமா வளருமான்னு கேட்டான். அதுக்கு அவனை பார்த்தா, உன்னை விட நான் ஒன்றும் பெரிய முட்டாள் இல்லைன்னு. இன்னொருத்தரா இருந்தா அவனுக்கு கோபம் வரும். பகவான்கிறதுனால அவன், நான் என்ன முட்டாள்தனம் பண்ணேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னா. நீ தசகிரீவன் தானே, அப்ப தசகிரீவன் தான் அவனுக்கு. ஆமா, நீ எங்கேருந்து வர? கைலாசத்துலேருந்து வர. என்ன பண்ணிட்டு வர? தவம் பண்ணி சிவபெருமான்ட்ட வரம் வாங்கி வர. என்ன வரம் வாங்கின்னு வந்த? இந்த பெண்ணை வாங்கின்னு வந்தேன், இவளோட வாழறதுக்கு 3.5 கோடி வயசு வாங்கின்னு வந்தேன். இதை விட ஒரு முட்டாள்தனமா நான் பண்ணினதுன்னு. இதுல என்ன முட்டாள்தனம் இருக்குன்னு அவன் கேட்டான். முதல்ல இந்த பெண்ணை வாங்கினதே முட்டாள்தனம். ஏன்னா இது இன்னொருத்தனோட மனைவி. ஒரு எச்சலை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நீ கேட்டிருந்தா பகவானே ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதுசா ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணி கொடுத்துருப்பாரு. இதே ஈக்குவலா அல்லது இதை விட அழகாக ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணி கொடுத்துருப்பார். முதல்ல ஃபர்ஸ்ட் தப்பு அது. ரெண்டாவது தப்பு, அவளோட வாழறதுக்கு 3.5 கோடி. 4 கோடி கேடு இல்ல 3 கோடி சரி. அது என்ன 3.5 கோடி கணக்கு? உங்க அப்பா தாத்தா அத்தை சொத்து ஏதாவது குறைஞ்சு போயிடுமா? மனசுனால பூஜை பண்றதுல அழுக வாழைப்பழம் என்ன நைவேத்தியம்? அது மாதிரி கேட்கறது கேட்கற, பெருசா கேட்க கூடாதா? 4 கேளு, முழுமையா கேட்க கூடாதா? 3 கேளு, அது என்ன 1/2 கோடி அப்படின்னா. சில பேர் சொன்னா சில பேர் மனசுல பக்குவமா போடும். அந்த சொல்ற டெக்னிக்கல். இந்த குழந்தைகளை கூப்பிட்டு நீங்க கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காது. நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு பாருங்க, கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காது. அதே குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டா, முத நாள் வந்த உடனே இன்னைக்கு டீச்சர் நாளைக்கு 1 ரூபா எடுத்துன்னு வர சொன்னார், டீச்சர் 1 ரூபா எடுத்துன்னு வர சொன்னார், 1 ரூபா எடுத்துன்னு வர சொன்னார்னு கரெக்டா சொல்லும். திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்கு. எதுக்குடான்னா, நாளைக்கு ஏதோ கோடி, ஏதோ ஃபங்க்ஷன், அது கொண்டு வர சொன்னார், ஏதோ ஒரு சாமான் கொண்டு வர சொன்னாருங்க. நாம சொன்னா அது மனசுல படிய வைக்க முடியாது. அது எப்படி? அதுதானே அந்த டெக்னிக் தானே விளம்பரங்கள் எல்லாமே. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல பொய்ய உண்மையா பண்றாமத்தில 100% பொய்யின்னு தெரியும் நமக்கு. இந்த சோபை தேய்ச்சிருந்தா உங்க உடம்பு வெள்ள வெளியேன்னு ஆயிடும். எப்படி எனக்கு புரியவே இல்லை. பர்த்தில் வர விஷயம் இது. அழுக்கு போகும்னு சொல்லி நியாயம் எழுப்ப அப்படி ஆகும். எத்தனை பேர் நம்பராத? அதனால இதெல்லாம் பக்குவமா சொல்றது. 5 வருஷத்துக்கு இவ்வளவு தூரம் பேச வேண்டாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாமே அப்படியே கண்ணை கட்டி விட்டா மாதிரினா ஓட்டு போடுறோம். நம்பி பொய்ய நம்பி அப்படியே ஓட்டு போடுறாங்க. முதல்ல 5 வருஷம் என்ன நடந்தது, இந்த அடுத்த 5 வருஷம் என்ன நடக்கும், இந்த பொய்க்கும் உண்மைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, எவன் சொன்னதை எதை செஞ்சா, கொஞ்சமாவது யோஜனை பண்ணியிருந்தா, அறிவு இருந்தா போடுவோமா நம்ம? ஜனங்கள் அப்படிதான். அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் மாட்டுக்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு புள்ள காமிச்சா மாடு சாப்பிட்றது, கம்ப காமிச்சா அண்ணண்ட போறது. புல்லு உணவுன்னு அதுக்கு தெரியும், கம்பால அடிப்பான்னு தெரியும். அது தெரிஞ்சா போறாது. புல்ல கொடுத்துட்டு கம்பால அடிச்சுட்டு திருப்பி புல்ல கொடுத்தாலும் வந்துடும் அந்த மாடு. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது புல்லு கம்புங்கிற விஷயம்தான். நமக்கு அப்படி கிடையாது. நாமும் நமக்கு ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணி
ஒரு இடைஞ்சல் பண்ணா திரும்பி உதவி செய்யும் போது நாம அந்த உதவியை ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே இவன் இடைஞ்சல் பண்ணியிருக்கானேன்னு நாம நினைக்கிறோம். அந்த அறிவு இருந்தாதான் அதுக்கு பகுத்தறிவுன்னு பேர். அது தெரியாம நீங்க திரும்பி திரும்பி ஓட்டு போட்ட எல்லாம் பகுத்தறிவு இல்லை. இந்த மாடு நம்மளும் ஒண்ணுதான். திரும்பி போனா சிவபெருமான்ட்ட இந்த பெண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேற புதுசா ஒரு பெண்ணை கொடுக்கணும்னா அப்பதான் மயனை கூப்பிட்டு மண்டோதரியை சிருஷ்டி பண்ணி கொடுக்க சொல்றார். மண்டோதரி எப்படி இருப்பான்னா ராமாயணத்துல சொல்லும் போது கௌரியும் கனகவரனாங்கிங்கிறார் வால்மீகி. அவளை பார்த்த உடனேவே ஆஞ்சநேய சுவாமி இவள் பார்வதியோன்னா பார்வதி மாதிரி இருப்பாள் பாக்குறது. மூணு கோடி கேளு அல்லது 4 கோடி கேளுன்னு சொல்லியிருந்தாரா? அது என்ன அரை அரை அரைன்னாரா? அவனுக்கு 3 மறந்து போச்சு, 4 மறந்து போச்சு, அரைதான் ஞாபகம் இருந்தது. சிவபெருமானை பார்த்து எனக்கு 1/2 கோடி வயசு வேணும். இது பெருமாள் பண்ண நமக்கு உதவி ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த உதவி பண்ணலன்னா முதல்ல கேட்டாப்பால அவன் 3.5 கோடி வயசோட இருந்தான்னா இன்னைக்கு இருப்பான் ராவணன். இன்னைக்கு இருப்பான் அவன் ஒரு மூலையில, அவன் ஒரு கலர்ல ஒரு கொடியை பறக்க விட்டுட்டு நம்ம பிராணனை வாங்கிட்டு இருப்பான். இன்னைக்கும் உயிரோட இருப்பான். அவன் அப்பயே ஒழிச்சு விட்டார் 50 லட்சத்தோட முடியட்டம்னு அப்படின்னு. அவனுக்கு உதவி பண்ணினது வாகீசர் தான். இல்லைன்னா அவன் மாட்டுக்கு அழுது பேசாம இருக்க போறான். அதனால அதுக்காக எல்லாரையும் அழ விட்டானா ராவணன். அதற்காக வயத்து வலியோட துடிக்கிற மாதிரி ஒரு ஜென்மா வாகீசருக்கு ஏற்படுறது. இப்போ ஒரு கேள்வி வந்தது, அவர் நல்லதுதானே பண்ணினார் அப்படின்னு. அதுக்குதான் முதல்ல ஒரு விஷயம் என்ன, பாத்திரம் அறிந்து பிச்சை. அம்மா தாயின்னு ஒருத்தன் கேட்கறான், 4 நாள் ஆச்சு சாப்பிட்டுங்கிறான். நீ நிஜமாவே சாப்பிடலையா? வா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லுங்க. வேண்டாம், 5 ரூபா 10 ரூபா பணம் கொடுமா. பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை வச்சுன்னு போய் அந்த காலத்துல என்ன சிகரெட்டு பீடின்னு சொல்லணும், இப்பதான் எல்லாம் கிடைக்கிறது. ஒன்னு அவன் லாகிரி வஸ்துவை உபயோகப்படுத்தினான்னா அவனுக்கு 5 ரூபா பணம் போட்ட புண்ணியமா இந்த போதையை அவன் பயன்படுத்துற பாவத்துல நமக்கு பங்கா? இது ஒரு கேள்வி. சில பேர் என்ன சொல்லுவார்கள், அதனாலதான் சாமி நான் 5 ரூபா கூட யாருக்கும் கொடுக்கறதே இல்லை. அப்படி இருக்க கூடாது, கொடுக்கணும், மனசுல வாங்கின்னு கொடுக்கணும். அதுக்காக கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தவறுதலா நாம் கொடுத்தது மிஸ்யூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாவத்துல நமக்கு பங்கு உண்டு. ரொம்ப பேருக்கு இந்த சூக்ஷ்மம் தெரியாது. மகாபாரதத்துல ஒரு கதை. ஒரு பிராமணர் அந்தனர் பூஜை பண்ணியிருந்தார். வாசல்ல ஒரு பிச்சைக்காரன், அவன் மீனவன், அவன் பிச்சை கேட்டான். அவனுக்கு 1/2 படி அரிசி போட்டார். அவன் உண்மையா பசி எடுத்து அந்த காலத்துல எல்லாம் அக்ரஹாரத்துல அரிசி தான் போடுவார்கள் பிச்சை கேட்டா. அதனாலேயே இந்த பிச்சைக்காரர்களை பிக்ஷை எடுக்கிறவர்களை பார்த்தா தெரியும். கால வேளையில அக்ரஹாரத்தில் எடுப்பார்கள், இரவு வேளையில மற்ற தெருக்கள் எடுப்பார்கள். அவர்கள் சாப்பாடு போடுவார்கள். அரிசி போட்ட உடனே அந்த அரிசியை கொண்டு போய் கடையில வித்தான். அதுல ஒரு தூண்டில் முள் வாங்கினான். அதை வச்சு மீன் பிடிச்சா. அன்னைக்கு நல்லா வந்தது மீன். அந்த லாபத்தை வச்சுன்னு ஒரு வலை வாங்கினான். அதுல நிறைய வந்த அந்த லாபத்தை வச்சுட்டு ஒரு இது வாங்கினான், கட்டுமரம் வாங்கினான். இப்படி விருத்தியாகி அவனுடைய வியாபாரம் மேல 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 இன்க்ரீஸ் ஆகி கடைசியில கண்டெய்னர்ல எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு மீன் வியாபாரம் பெருசா எடுத்தவன். அந்த பிச்சை எடுத்தவனு என்ன சார், பிச்சை எடுத்தவனுக்கு கண்டெய்னர்ல வியாபாரம் பண்ற அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டானா? அப்படிதான். இப்ப நாம எல்லாமே ஓட்டு பிச்சை போடுறவன் எல்லாமே எல்லாரும் அப்படித்தானே இருக்கான். கோடீஸ்வரனா தானே இருக்கான்னு சொல்லுங்க. பெருசாயிட்டான், ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். ஒரு நாளைக்கு இந்த பிராமணர் இருக்கார் பாருங்க, இந்த பிச்சை போட்டாரே, அவர் செத்து போனார். அவரை கொண்டு போய் யமதர்மராஜன் முன்னாடி நிறுத்தினார்கள். இவரோட கணக்க சொல்றான், சித்திரகுப்தன். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. குப்தம்னா ரகசியமானது, சித்திரம்னா படம். பிசிக்ஸ் படிக்கிறவாளுக்கு சொல்றது போய் இங்கேருந்து அந்த ஸ்பீக்கரை போய் நான் தொடணும்னு நான் நினைச்சேன்னா நான் இங்க உட்கார்ந்து இருந்தாலும் என்னோட வேர்ஸ் அவ்வளவு தூரம் போகும். இப்படி நினைச்ச ஒண்ணு
ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனான்னா, திருடன் வந்துட்டு போனான்னா நாய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் என்னத்தை விட்டுட்டு போறான், நாய் கண்டுபிடிக்கிறது. இது புரிஞ்சா புரியும். அந்த செயல்கள் இருக்கு பாருங்க, அது அழியறது இல்லை, அது வேர்ஸா இருக்கு. அதை படிக்கிறவனுக்கு தான் சித்திரகுப்தன் பேரு. நீ ஒண்ணு இங்க இருக்கிற ரகசியமா உன்னை பார்த்துன்னு அர்த்தம் இல்லை. அவன் இவரை பத்தி சொல்லும் போது, இவர் ரொம்ப புனிதமானவர், நித்தியப்படி காலையில எழுந்து குளிச்சு சிவபூஜை பண்ணுவார், நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவார், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவார், இப்படிலாம் அவரை பத்தி சொல்லிட்டு லாரி லாரியாக கண்டெய்னராக மீன் வியாபாரம் செய்திருக்கார். சிவசிவான்னார் அவர். நான் மீன் வியாபாரங்கள்லாம் பண்ணவே இல்லையே, நான் வேதம் ஓதற அந்தனா, நான் ஏன் மீன் அந்த காலத்துல எல்லாம் ஒரு என்னென்ன பேர் என்ன பண்ணுவார்கள்னு ஒரு கணக்கு உண்டு. இதுல உயர்வு தாழ்வு எல்லாம் விஷயம் இல்லை, அந்த தொழிலையே தெரியும் நமக்கு. நான் அதை பண்ணவே இல்லையேன்னு. இல்லையே உங்க கணக்குல தானே இருக்குன்னு இந்த பொய் கணக்கு இஞ்சி வந்துட்டான்னு. நீங்க மீன் வியாபாரம் பண்ணிருக்கீங்க தான் கணக்குல இருக்குன்னா. உடனே யமதர்மராஜன் கேட்டா கரெக்டா கணக்கா பாருட்டா பாருன்னா, பார்த்தா அந்த செம்படவன் பண்ணின மீன் வியாபாரம் முழுக்க இவர் கணக்குல இருக்கு. இந்த பழைய கால பிஎஸ்என்எல் பில்லு மாதிரி எவனோ போன் பண்ணிட்டு போடுவான், நமக்கு வரும் பில்லு. கேட்டா பணத்தை கட்டு அப்புறம் பேசுமா, ஏன்னா போனை கட் பண்ணிடுவேன். என்ன ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா சொல்லணும். உடனே சொன்னார், நான் தானம் தானே பண்ணினேன்னு. நீ தானம் பண்ணினாலும் அவ்வளோ பெரிய வியாபாரம் அவன் பண்ணுவதற்கு கேபிட்டல் நீ போட்டார், அப்படி அரிசி தானே. இதை ஞாபகம் வச்சுன்னு ஷேர் வாங்கறத யோஜனை பண்ணணும். இதுல புண்ணியமா பாவமா அப்படிங்கறதுலாம் மனசுல வாங்கிக்காம நாம வெறும் லாபம் மட்டும் வருதுன்னு நினைச்சுன்னு போனோம்னா பாவத்திலையும் பங்கு உண்டு. அதுக்காக சொல்ல வர இவருக்கு விழ, இவர் இந்த நடுநாடு அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கிறார். திருமுனைப்பாடி நாடுன்னு பேரு. இவருடைய அப்பாவுக்கு புகழனார்னு பேரு, அம்மாவுக்கு மாது இனியார்னு பேரு. இவருக்கு ஒரு சகோதரி உண்டு, திலகவதின்னு பேரு, அக்கா. திலகவதி பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் பிறக்கிறார் இவர். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் அழகையில் கலை துரைப்ப துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளக்கு கதிர் போல மலரும் அருள் நீக்கியார் திரு அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின். குழந்தை பெத்துக்கிறதே இன்னைக்கு வேணா குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு வசதிகள்லாம் இருக்கு. அந்த காலம் அப்படி கிடையாது. மனக்கட்டுப்பாடு இருந்தாதான் அப்படி பெத்துக்காம இருக்க முடியும். எப்படி இருக்கும்னா, சில வீட்டுக்கு போனோம்னா அந்த காலத்துல எல்லாம் 10-12 வரிசையா இருக்கும். அது மாதிரி இல்லை இவர்களுடைய வாழ்க்கை. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் பிறக்கிறார். இவருக்கு மருள் நீக்கியார்னு பேரு. பிறக்கிறதே தாய் தந்தையர்கள் வச்ச பெயர் மருள் நீக்கியார். கொஞ்ச நாள்ல இந்த இவருக்கு 7 வயசு, இவ அக்காவுக்கு 12 வயசு திலகவதியாருக்கு. இந்த திலகவதியார பல்லவர்களுடைய அரசன் அப்ப மகேந்திர பல்லவன். அங்க ராஜாவா இருந்தது நாவுக்கரசு நாயனார் காலத்துல மகேந்திர பல்லவன் தான் ராஜா. அவனுடைய சேனாதிபதிக்கு கலிப்பகையனார்னு பேர். அந்த கலிப்பகையனார் இந்த திலகவதியார மனம் பேசி முடிக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் பிள்ளை வீட்டுக்காரர்கள் தான் பெண்ணு வீட்டுல பொண்ணு கேட்கணும். நம்ம சாஸ்திரம் அப்படிதான், வரப்பிரேஷனம்னு பேரு.
எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நடுப்புல கொஞ்ச காலம் மாறி இருந்தது. இப்ப தொங்கலாம் புள்ள வீட்டுக்காரன். எங்கிட்ட என்ன சொல்றா, போன் பண்ணா போன கூட எடுக்க மாட்டேங்கிறாமாமா. ஜாதக அனுப்பிச்சேனே மாமி, மாமி தான் பேசுறா, மாமா பேச மாட்டேங்கிறா. ஜாதகம் அனுப்பிச்சேனே மாமின்னா பொண்ணு ஒன்றும் பதில் சொல்லலைங்கிறா. பொண்ணை கேட்டு சொல்ல, பொண்ணு எப்ப சொல்லுவானா எங்களுக்கே தெரியாதுங்கிறார். வர வர அக்கிரமத்துக்கு அறவே இல்லையான்னு கேட்கிறா. பொல்லைய பெத்தவா. நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், எத்தனை பாடுபடுத்தி இந்த பாவத்தை அடைஞ்சதுனால தானே இப்படி இருக்கு. நல்ல பொண்ணெல்லாம் பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஹிம்சை பண்ணி எவ்வளோ கண்ணீர் விடுவா. ஏழ்மை வேற, கஷ்டம் வேற, எல்லாம் பதில், எல்லாத்துக்கும் பதில் உண்டு. கணக்க முடிக்காம கிளம்ப முடியாது யாரா இருந்தாலும். அந்த கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை. அது பாட்டுக்கு ருட்டீனா போயிட்டே இருக்கும். அதுல குளறுபடி இருந்தாதான் ஆடிட்டரை தேடி ஓடி வரணும். அந்த கணக்குக்கு ஆடிட்டரை தேடி வரணும், இந்த கணக்குக்கு எங்களை மாதிரி பரிகாரம் பண்றவாளை தேடி வரணும். இது எப்படி சரி பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படி. அதுவுமே எல்லாத்தையும் பண்ண முடியாது, பண்றதுதான் பண்ணணும். ஏன்னா சில கணக்குல ஆடிட்டர் கை வச்சா ஆடிட்டருக்கு சேர்த்து நோட்டீஸ் வரும். அது மாதிரி இது சில பரிகாரங்கள் பண்றவனையும் பாதிக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். கலிப்பகையனார் பெண்ணு கேட்டு வந்து பரிசம் போட்டு நிச்சயம் பண்ணியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. கல்யாணம் தேதி இன்னும் தீர்மானம் பண்ணல, நிச்சயம் தான் பண்ணிருக்காரு. அதற்குள்ள புலிகேசின்னு ஒருத்தன் வாதாபி ஆடிட்டர் கேட்டாரு. அந்த கதை இப்பதான் வருது. இரண்டாம் புலிகேசின்னு பேர் அவனுக்கு. அவன் வாதாபியிலிருந்து காஞ்சிபுரத்தின் மேல படையெடுத்து வரா. வந்து காஞ்சிபுரத்தை துவம்சம் பண்ணி விடுறான். ஒரு பக்கம் பின்காலத்தில் எடுத்தோம்னா வெளி தேசத்துக்காரர்கள் வந்து நாசம் பண்ணினார்கள் நம்ம நாட்டை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த 2000 வருஷத்துக்குள்ள, அதுக்கு முன்னாடி சொல்லல, 2000 வருஷத்துக்குள்ள, 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்குள்ள உள்நாட்டுக்குள்ளேயே நிரம்ப போகும். அதனாலதான் வெளிநாட்டுக்காரன் வந்ததே. மதுரையில வந்து மாலிக் கபூர் வந்தான்னா அவனா வரல, சுந்தரபாண்டியன் சொல்லி அனுப்பிச்சதுனாலதான் வந்தான். சோ பாண்டியர்களுக்குள்ள பகையினாலதான் அவனை கூப்பிட்டது. இது மாதிரி ஒன்னொன்னையும் கவனிச்சோம்னா நாமளே தான் அந்த இடைஞ்சலை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. நாம ஒற்று எண்ணத்தினால நம் நாடு இப்படி நாசமாச்சு, எண்ணத்தினால நம்மளை சூறையாடினார்கள், எண்ணத்தினால நாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற அறிவை நமக்கு அடைஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டோம். நமக்குள்ள பிரிவினை இருந்தது, அதனால அவர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினார்கள். இன்னைய பெரியந்தான் அந்த அடிமை மீறல்ல, பிரிவினையும் மீறல்ல. நமக்குள்ள ஒற்றுமை வரல. ஒற்றுமை வந்தா நம்மளை தொடமாட்டான். அதுவும் பிரத்யேகமா இந்துக்களுக்கு ஒற்றுமை குறைவு. ஒற்றுமை வரணும். அது வந்தாதான் பயப்படுவார்கள் நம்மளை கண்டு. தர்மமான ராஜ்யம் இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா நம்ம கையை விட்டு இந்த நாம யார ராஜான்னு தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வச்சுதான் தீர்மானம் பண்ண முடியும். அந்த பர்சன்டேஜே மாறி போயிடும். அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ராஜ்யம் நடக்காது. ரோட்ல பட்டையை போட்டுக்க முடியாது, கொட்டையை போட்டுக்க முடியாது. இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஞானசம்பந்தர் காலத்தில் அதெல்லாம் உண்டு. பாண்டிய தேசத்துல நின்ற சீர் நெடிமாறன்னு கூன்பாண்டியன்னு பேரவனு சமணர்கள் வந்து அப்படி பாடாப்படுத்தினார்கள். சைவர்கள் யாரும் ரோட்ல நடமாட முடியாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து நம்ம தேசத்தோட சுபாவமே, நாம பெருத்தியார் வம்புக்கு போக மாட்டோம். நமக்கு தேடிதான் அவன் வந்து பிரச்சனை பண்றானே தவிர நாம போய் ஒருத்தட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா அதே சமயம் வந்து தமிழ்ல ஒரு வச்சனம் வந்து வீணா வம்புக்கு போக கூடாது, வந்த வம்ப விடக்கூடாதுன்னு. அந்த வந்த வம்ப விடக்கூடாதுங்கிற அந்த வீரம் இருக்கணும், தொலைச்சு கட்டணும். இவர் என்ன பண்ணினார், கலிப்பகையனார் அந்த போர்ல இறந்து போயிட்டார். இந்த போர் நடக்கிறதவே நாவுக்கரசு நாயனாருடைய அப்பா இறந்து போயிட்டார், அம்மா உடன்கட்டை ஏறிட்டார். இந்த உடன்கட்டை ஏறுறதுங்கிறது மரபுல இருந்திருக்கே தவிர சாஸ்திரத்துல கிடையாது. சாஸ்திரத்துல உடன்கட்டை ஏறணும்னு சொல்லல.
மரபுல இருந்திருக்கு. அதுக்கு காரணங்கள்லாம் அது ஒரு பெரிய ஹிஸ்டரியா நான் சொல்லுவேன். ஏன்னா ராஜாங்கத்துல வரும்போது அவர்கள் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றும் போது அந்த அரசியையும் கைப்பற்றணும்னு நினைப்பார்கள். அப்ப அவர்கள் பதிவிரதையா இருக்கிறதுனால இன்னொருத்தன் கைக்கு நாம போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் தீவில விழுந்துருவார்கள். அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்டரியில உள்ள விஷயம். அது இன்னும் சில சாஸ்திர ரீதியா கதைகள்ல பார்க்கறதே சாஸ்திரத்துல உடன்கட்டையதுன்னு சொல்லல, இவர்களுடைய ஒரு ஒரு ஈடுபாடு. அது மாதிரி இவள் அனுமரணம் பண்ணிட்டால், அனுமரணம்னா உடன்கட்டை ஏறுறது. இந்த கலிப்பகையினாரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டார். திலகவதியாரும் உயிரை விடலாம்னு நினைக்கிறதே நாவுக்கரசர் சொன்னார். எனக்கு அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா போயாச்சு, இப்ப நீ தான் இருக்க, நீனும் போயிட்டேன்னா எனக்கு யாருமே கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன்னா உனக்கு முன்னாடி நான் உயிரை விட்டுடுறேன், நீனும் உயிரை விட்டு. தீய மூட்டி வச்சிருக்காங்க குதிக்கணும். அப்ப யோசனை பண்றாள். அந்த நிலையில் மிக புலம்பி அன்னையும் அத்தனும் மகன்ற பிள்ளையும் நான் உமை வணங்க பெறுதலால் உயிர் தரித்தே என்னை தணிக்கை விட்டேகு வீரியனில் யாழும் முன்னம் உயிர் நீப்பன் என முழுந்திடரின் அழுந்தினார். அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, உமை வணங்க பெறுதலால் உயிர் தரித்தேன் என்னை இனி தணிக்கை விட்டேகுவீர். என்ன விட்டு நீ போயிடுவேன்னா யானும் உயிர் நீப்பேன், நானும் உயிரை விடுறேன்னா. இவளுக்கு அந்த தர்மம் தடுக்கிறது. ஏன்னா சாஸ்திரங்கள்ல அப்பா இல்லைன்னா யார் அப்பான்னா மூத்த அண்ணா தான் அப்பா. ஜேஷ்ட பிராதா பிதிரு சமஹா அப்படின்னு சாஸ்திரம். இந்த நம்ம வாழ்வியல் முறையில அதை கடைபிடித்தோம் நாமெல்லாம். அண்ணா அண்ணா அப்பா மாதிரி, அவருக்கு எதிர்த்து பேச மாட்டாரு, அண்ணாவை நான் எதிர்த்து பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவா. ஏன்னா அப்பா மாதிரி. அது மாதிரி சகோதரி இருந்தா அம்மா மாதிரி, சகோதரி இருந்தா அம்மாவுக்கு சமானம் சகோதரி அக்கா. அதனாலேயே உபநயனத்துல அம்மா இல்லாத குழந்தையா இருந்தா முதல்ல யார்கிட்ட பிக்ஷை எடுக்கணுங்கிறது மாதரம் அக்ரே பிக்ஷேதா அப்படிங்கிறது, அம்மாட்ட தான் பிக்ஷை எடுக்கணுங்கிறது. அம்மா இல்லைன்னா என்ன பண்றதுனால் பகினியும் அக்ரே பிக்ஷேதான்னு சகோதரிகிட்ட போய் எடுன்னு அம்மாவுக்கு சமானமா சொல்லியிருக்கு. அதனால இவள் அம்மாவா இருக்கிறதுனால இவனுக்காக உயிர் தரிக்கணும்னு நினைச்சா, இவனை வளர்க்கணுங்கிறதுக்காக உயிர் தரிக்கணும்னு நினைச்சா. இவனை எப்படி வளர்க்கணும்னு அவள் நினைச்சாலோ அப்படி வளர்த்தாளா? அவர் அப்படி வளர்ந்தாரா? அவர் வாழ்க்கை எப்படி மாறினது? என்ன செஞ்சார்? எப்படி அவர் வாழ்ந்தார்? எப்படி அவர் பக்தரா ஆனார்? எப்படி சிவபெருமானவருக்கு அருள் பண்ணினான்? எப்ப சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுல போய் சாப்பிட்டாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்க.